இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து நெறைய வேலைகள் வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் இந்த ஹோட்டல் சம்மந்தமா வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மென்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுலயும் இந்த பரோட்டா மாஸ்டருக்குலாம் நெறைய வேலை இருக்குங்க. இவ்வளோ சம்பளம், அவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வேலை, எப்படி வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. வெளிநாட்டு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் வேலைங்கிறது வந்து நீங்க நம்ம ஊர் மாரி பரோட்டா மாஸ்டர்னா பரோட்டா மாஸ்டர், குழம்பு வைக்கணும் குழம்பு, சாப்பாடுனா சாப்பாடு அது மாரிலாம் இருக்க மாட்டாங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா, டேபிள் துடைக்கிறதுலேருந்து பரோட்டா போடுறவங்க பரோட்டா போடணும். அப்புறம் வந்துட்டு அதுக்கு குழம்புகள் செய்யணும். மத்த வேலைகள் என்ன இருக்கோ, அது பேக்கிங் பண்றது பேக்கிங் பண்ணணும். எல்லா வேலையும் ஏ டூ இசட் வரையும் வேலை செய்யணும். அதுக்கு எவ்வளோ காசு கட்ட சொல்லுவாங்க, அதையும் நீங்க பார்க்கணும். ஸோ இந்த காசு கட்டிட்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு 2 வருஷம் நம்ம உழைச்சா தான் அந்த காசு எடுக்க முடியும் அப்படின்னா, சிம்பிளா வந்து 2 கல்லு வாங்கி போட்டு, பரோட்டா போட்டு ஒரு ரோட்டு கடை போட்டாலும் நீங்க பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, எல்லாம் கால்குலேஷன் பண்ணுங்க. கால்குலேஷன் பண்ணிட்டு வந்த காசு எடுக்க முடியாம கண்டிப்பா வெளிநாட்டு வேலைக்கு, ஹோட்டல் வேலைக்கு வந்தீங்கன்னா 14 மணி நேரம் வேலை பார்க்குற மாரி இருக்கும். இதான் நிதர்சன உண்மை.